இப்போ நீங்கள் ஆங்கில பத்திரிகைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்களோட பேட்டி இந்தியா டுடே கான்க்ளேவ் அது பார்த்துருப்பீங்க நீங்கள். அதில் அந்த பேட்டி எடுக்க வந்தவருக்கு அவங்க கேட்குறாங்க, இந்த மாதிரி நீங்கள் துண்டு சீட்லாம் எதுவும் வச்சுக்கலையே அப்படின்ற மாதிரி கேட்கும் பொழுது, அப்போ அவர் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, சாதாரண இப்படி பேசுவேன்னு தான் சொல்கிறாரு. அவர் அது ஒரு ஆங்கில பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்க வரும்போதெல்லாம் இப்படி ஒரு எளிமையான முறையில் தைரியமாக உட்கார்ந்து எதையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒருத்தரை, ஒரு ஆளுமை திறமை இல்லைன்னு யாராவது சொன்னால் நாங்கள் கேட்கணுமா? கேட்க முடியாது. ஏன்னா இவ்வளோ ஒரு யாருமே ஒரு ஆங்கில பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்கணுன்னா அது கிட்டத்தட்ட இந்தியா பூரா உலகம் பூராவும் போகக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஆங்கில பத்திரிகைகள். அந்த பத்திரிகைக்கு பேட்டி கேட்க வரும்பொழுது அவர் எவ்வளவு தைரியமாக சிரிச்சுக்கிட்டே, அவங்க கேட்குறாங்க என்ன சிரிச்சுட்டே பேசுகிறீங்களேன்னு, அது அவருடைய பாணி. அவர் அப்படி தான் பேசுவார் எப்போவுமே. ஒரு எளிமையான முறையில் எல்லாரும் புரிஞ்சிக்கக்கூடிய விதத்தில் பேசக்கூடிய யதார்த்தத்தை பேசுகிறவர் அவர். யதார்த்தத்தை அது எழுதி கொடுத்ததை யதார்த்தத்தை பேசும்போது ஒரு பயம் வராது. யதார்த்தத்தை பேசும்போது சரளமாக வந்துடும். ஆனால் எழுதி கொடுத்ததை பேசும்போது தான் தடுமாற்றங்கள் வரும். அந்த தடுமாற்றம் நிறைய தடவை இந்த தலைவர்களுக்கெல்லாம் வந்திருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த எழுதி வச்சு படிக்கும்போது எத்தனை தடவை தடுமாற்றங்கள் வருஷத்தில் கூட வந்திருக்கு. வருஷத்துக்கு கூட தப்பாக சொல்லக்கூடிய தடுமாற்றங்கள்லாம் வந்திருக்கு. அதனால் தயவுசெய்து அவங்களாம் இப்போ முதலமைச்சராக இருக்கிறாரு, ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறாரு. அதனால் அவர் தான் அதெல்லாம் மாற்றிக்கணுமே தவிர கம்பேரிசன் பண்ணும்போது நான் ஏற்றுக்க மாட்டேன். இந்த முறை